ஸோ இது நம்ம சீரீஸோட 3rd வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பைபிள் ஸ்டடீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையான விஷயம் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்கும், ஏன்னா நான் புது மைக் வாங்கியிருக்கேன். மைக் நல்லா இருக்கான்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோன்னா, பைபிள் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு சொன்னால் பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதம். கடவுளோட ஆசீர்வாதம், பரிசுத்தாவின் ஆசீர்வாதம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த பைபிள் ஸ்டடீஸ் பண்ணும் போதோ, நம்ம வந்து அது அந்த ஸ்டோரிஸோ அந்த வாசகங்கள் படிக்கும் போதோ நமக்கு வந்து ஒரு சில டைம் புரியாது என்ன அதில் சொல்ல வராங்க, கர்த்தர் நம்மக்கிட்ட என்ன சொல்ல வராருன்றது வந்து புரியாது. ஓகேவா? ஸோ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து அந்த புரிதல், அந்த விஸ்டம் வந்து கொடுக்குறாரு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பைபிள் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் பைபிளை வந்து ப்ளெஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் சர்ச்சில் வாங்குறது பெட்டர். நீங்கள் வெளியே வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு ப்ரீஸ் கிட்ட போயிட்டு பைபிளில் ப்ளெஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்களும் அப்படியே ப்ரீஸ் கிட்ட இந்த ப்ளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் பைபிள் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி நம்ம பரலோக தகப்பனோட ப்ரேயர், அவர் ஃபாதர் இன் ஹெவன் வந்து சொல்லிவிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து கர்த்தர்கிட்ட வந்து அன்னைக்கான வாசகங்கள் படிக்கிறதுக்கான புரிதல், அது வந்து நமக்கு தேவை அப்படின்றதுக்கான விண்ணப்பம் வந்து கேட்டுட்டு அந்த ப்ரேயர் முடிச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இது வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து நார்மலாக பைபிள் ஸ்டடீஸ் சும்மா ஒரு புக் மாதிரி எடுத்து படிக்கிறதுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரேயரோட பைபிள் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பைபிள் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையான முக்கியமான விஷயம் பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதம். ஸோ அந்த ஆசீர்வாதம் பெற்றுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.